الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முடித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு இறையச்சத்தின் இலக்கணங்கள் என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தக்வா குறித்து குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது? இறையச்சம் குறித்து குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் நாம் நுழைந்தால் பக்கத்திற்கு பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவை பற்றி பேசாமல் இருக்கவே இல்லை. எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசுகிறான். ஆனால் இந்த சமுதாயம் இறையச்சத்தை பற்றி எவ்வளவு உணர்ந்திருக்கிறது? தக்வா என்றால் என்ன? இந்த தக்வாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகள் என்ன என்பதை எல்லாம் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவுக்கு 20 வெகுமதிகளை தருவதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் இறையச்சத்தோடு ஒருவர் இருந்தால் அவருக்கு 20 பயன்கள் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். உலகத்திலே புகழ் வேண்டுமா, மரியாதை வேண்டுமா, இறையச்சத்தோடு நீங்கள் இருங்கள், நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். தக்வா இருந்தால் அஸ்முல் உமூர் கிடைத்துவிடும். புகழும் இறைவனுடைய உதவியும் கிடைத்துவிடும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவை பார்ப்பதற்கு ரோமிலிருந்து 2 பேர் வந்தார்களாம். உமரின் வெள்ளை மாளிகை எங்கே இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. மதீனாவுக்குள்ள வந்து உமர் ரலியல்லாஹுவின் வெள்ளை மாளிகை. உமர் வாழுகிற காலமெல்லாம் அதே குடிசையில் தான் வாழ்ந்தார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், இதோ தெரிகிறதே ஒரு சாக்கு தொங்குகிறதே, வீட்டுக்கு வாசல் கூட கிடையாது. உமர் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு கதவு மூடுவதற்கு கதவு கூட கிடையாது. உமரின் வெள்ளை மாளிகை எங்கே? இதோ இதுதான் உமரின் வீடு. நான் ஜனாதிபதி உமரை கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற ஏழை உமரின் வீட்டை காட்டுகிறீரே. மக்கள் சொன்னார்கள், இது ஜனாதிபதியின் வீடு தான். உலகத்தில் இப்படி ஒரு ஜனாதிபதியை உலகம் கண்டதே இல்லை. அதனால்தான் உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் உமரின் பக்கம் ஒரு பார்வையை எப்பொழுதும் வைத்தே இருக்கிறார்கள். கதவை தட்டுவதற்குத்தான் கதவில்லையே, சாக்கை தட்டி உமர் எங்கே இருக்கிறார் என்று கேட்க உள்ளிருந்து மனைவி சொன்னார்களாம், உமர் எப்பொழுதும் வீட்டில் உறங்குவதில்லை, பகல் நேரங்களில் பாலைவனத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அங்குதான் உறங்கிக் கொண்டிருப்பார். வந்தவர்களுக்கு ஆச்சரியம். சென்றார்கள் பாலைவனத்திற்கு. உமர் கையை தலையணையாக வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். வந்தவர்கள் 2 பேர்களும் ரோமில் இருந்து வந்தவர்கள் 2 பேர்களும் எழுப்பி, ஜனாதிபதி அவர்களே, எங்க ஊர்ல எல்லாம் நிறைய படைகள் இருக்கிறது, அரசரை பாதுகாக்க, ஜனாதிபதியை பாதுகாக்க யானைப்படை, பூனைப்படைன்னு ஏகப்பட்ட படைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களே, பயம் இல்லையா? ஒரு நாட்டின் ஜனாதிபதி தனியாக உறங்குகிறீர்களே, பயம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அந்த உலகத்திலே 2 சொர்க்கத்தை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்தால் அவனை கண்டு உலகமே பயப்படும்.
நான் முழுமையாக அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் முழுமையாக தக்வாவோடு இருக்கிறேன், எனக்கு எதற்கு பயம்? எனக்கு பாதுகாப்பாக என் இறைவன் இருக்கிறான், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறேன். வந்தவர்களுக்கு ஆச்சரியம். ஒரு அத்தர் பாட்டில் கொடுத்தாங்களாம் வெகுமதியாக. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு வைத்து விடுங்கள். வருபவர்கள் நறுமணத்தோடு செல்லுவார்கள், எனக்கு தேவையில்லை. ஒரு அடிமையை கொடுக்கிறார்கள், இவரை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணியாளாக, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எதற்கு அடிமை? எனக்கு எதற்கு அடிமை? கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இருக்கிறார், அவருக்கு கொடுத்து விடுங்கள். கடைசியில விஷ பாட்டில் ஒண்ணு கையில கொடுத்தாங்களாம். ஒரு சொட்டு விஷம், இதை எதிரிக்கு கொடுத்தால் இறந்து விடுவான். ஒரு சொட்டு விஷம் எதிரிக்கு கொடுத்தால் உங்கள் எதிரியை இந்த விஷத்தை வைத்து அழித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பிஸ்மில்லாஹ் சொல்லி அதை குடிச்சிட்டாங்களாம். குடித்து விட்டு நின்று கொண்டிருக்கிறார் உமர். வந்தவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், என்ன உமர்? உமர் சொன்னார்கள், எனக்கு எதிரி உலகத்தில் சைத்தான் கூட கிடையாது. நான் இந்த வழியில வந்த சைத்தான் அடுத்த தெருவில் போவான். எனக்கு எதிரி உலகத்திலே நப்சு மட்டும்தான், இந்த நப்சு மட்டும்தான் எனக்கு எதிரி, அதையும் இந்த விஷத்தை கொடுத்து கொன்று விட்டேன் என்றார்களாம். அப்ப இந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது? நம்மிடத்திலே இறையச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது? பள்ளியிலே தொழுகையிலே இருந்து கொண்டு அல்லாஹ் உள்ளத்திற்குள் வரவில்லையே, இல்லையா? கடை கணக்குகளில் இருந்து எல்லா கணக்கும் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. இறையச்சம் இருந்தால் புகழ் தேடி வரும். இரண்டாவது ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. எதிரிகளின் தீங்கு உங்களை தொடக்கூட முடியாது. இறையச்சம் இருந்தால் எதிரிகள் உங்களை தொடக்கூட முடியாது என்கிறான் அல்லாஹ். இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்தால் எதிரிகள் நம்மை தொடவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்வதற்காக அம்பும் கம்புமாக, இல்லையா, 100 இளைஞர்கள் வீட்டை சுற்றி நின்றார்களே. பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிற நேரத்திலே 100 இளைஞர்கள். பெருமானார் இடத்துல என்ன இருந்தது? ஏதாவது துப்பாக்கி வச்சிருந்தாங்களா அந்த காலத்துல? அல்லது ஏதாவது வில் இருந்ததா, வாள் இருந்ததா? எதுவும் இல்லை. சும்மா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஷத்தா என்ற வசனத்தை ஓதி தூவினார்கள். அந்த 100 இளைஞர்களும் விழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள், விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். இறையச்சம் இருந்தால் எதிரிகளின் தீங்கு யாரையும் தொடக்கூட முடியாது, இல்லையா? அல்லாஹு அக்பர். ஸைத் இப்னு ஹாரிஜா, அவரிடத்தில் என்ன இருந்தது? ஷாம் நாட்டுக்கு அல் குர்ஆனை போதிக்க வேண்டும் என்று ஸைத் இப்னு ஹாரிஜாவை அழைத்துச் செல்கிறார்கள். பெருமானாரும் அனுப்பி வைக்கிறார்கள். சிரியாவுக்கு அழைத்துச் சென்று தனி இடத்திலே தங்க வைக்கப்படுகிறது. ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தங்கி இருக்கிறார்கள். வாளோடு ஒருவன் அறைக்குள் நுழைகிறான், கதவை தாளிடுகிறான். ஸைத், உன்னை நான் கொல்லப் போகிறேன். கொல்வதற்காகவே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். ஸைத், உங்களை நான் கொல்லப் போகிறேன், உம்மை கொல்லப் போகிறேன். வாளை எடுத்து வேகமாக வீச நினைக்க உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, வைஹக்லா தக்துல்ஹு. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா 3வது குரல் கேட்கிறது, வைஹக்லா தக்துல்ஹு. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, நாசமா போனவனே கொலைகளெல்லாம் செஞ்சிடாத என்று ஒரு குரல் அறைக்குள் இருந்து கேட்கிறது. ஏதோ பிரமை என்று நினைத்துக் கொண்டு 2வது முறையாக வாளை எடுத்து தலைக்கு கொண்டு செல்ல இவங்க ஒண்ணுமே செல்லல. யா ரஹ்மானனா ரச்சஹா என்றார்கள். உள்ளிருந்து குரல் கேட்கிறது, வைஹக்லா தக்துல்ஹு. ஏதோ ஒரு குரல் வருகிறது என்று நினைத்து கொண்டு விடலாம் என்று வேகமாக வாளை ஓங்க, எவன் கொல்ல வந்தானோ அவன் தலை கீழே விழுகிறது. பின்னால் பார்த்தால் ஒரு மனிதர் நிற்கிறார். ஸைத் இப்னு ஹாரிஜா கேட்டாங்க, மன் அன்த, நீங்க யாருன்னாங்க. அன்ன ஜிப்ராயில், நான் தான் ஜிப்ராயில். நீங்கள் முதலில் அழைக்கிற போது நான் அரிசியில் இருந்தேன், 2வது முறை அழைக்கிற போது முதல் வானம் வந்து விட்டேன், 3வது முறை அழைக்கிற போது தலையை எடுத்து விட்டேன். இறையச்சம் இருந்தால் அல்லாஹ்வின் உதவி எப்படியும் கிடைக்கும். நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கிறது என்று பரிசோதனை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் விட்டிருக்கிறோம். 3வது அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், மையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அறியாத புறத்திலிருந்து உணவு வேண்டுமா,
ரிசுக்கு வேண்டுமா, இறையற்றத்தோடு இருங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வை நம்புகிறது. எதையாவது அல்லாஹ் பட்டினி போட்டானா? உலகத்தில் இருக்க எதையாவது அல்லாஹ் பட்டினி போட்டானா? நம்பாத இந்த மனிதன் தான் பட்டினி கிடக்கிறான். அல்லாஹ்வை நம்பிய யாரையும் அல்லாஹ் பட்டினி போட்டதில்லை. உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடலோரமாக நடந்து சென்றார்களாம். கடலோரமாக நடந்து செல்லுகிற போது ஒரு எறும்பு ஒன்று கோதுமையை உருட்டி செல்கிறது. மனுஷன் மாதிரி கிடையாது. மனுஷன் எப்பயுமே அவனை விட கம்மியான பொருளை தான் தூக்குவான் இல்லையா? இவன் 75 கிலோ இருக்கான்னா 75 கிலோ தூக்க மாட்டான், ஒரு 10-15 கிலோ இருந்தா தூக்குவான். அதையும் ரொம்ப சலிச்சுக்கிட்டு தூக்குவான். எறும்பு அப்படி இல்லை, தன்னை விட பெரிய பொருளை தான் தூக்கும். கோதுமையை உருட்டி செல்கிறது. ஒரு தேரை வருகிறது. அந்த தேரைக்கு மேலே எறும்பு ஏறுகிறது கோதுமையோடு. அந்த தேரை நீச்சடிச்சு அப்படியே ஒரு பாறைக்கு செல்கிறது. பாறையில் ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவுக்கு இந்த எறும்பு கோதுமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னடா உன் நாடகம்? என்னடா ரப்பே இப்படி செய்கிறாய்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த புழு என்னை நம்பி இருக்கிறது, நான் அதற்கு உணவு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்ப தக்வா மட்டும் இருந்தால் மின் ஹைசு லா யஹ்தஸிப், அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து கொட்டி விடுவான். நாலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கைக்குரியவர் யார் தெரியுமா? தக்வா உள்ளவர் தான். என்னிடத்திலே சங்கைக்குரியவர். நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய காசு இருந்தா கண்ணியம் வந்துரும். அது உலகத்தில் கிடைக்கலாம். நிறைய குழந்தைகள் இருந்தால் கண்ணியம் உலகத்தில் கிடைக்கலாம். தாதாவாக இருந்தால் கண்ணியம் உலகத்தில் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் எதில் இருக்கிறது? தக்வாவில் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஜாஃபர் தையார் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் மக்காவில் கஷ்டம் தாங்க முடியாம அபிசீனியாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு குழுவை 40 பேர் கொண்ட குழு செல்கிறார்கள். அபிசீனிய மன்னர் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த 40 பேர்களையும் நைய புடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அம்ர் இப்னுல் ஆஸ். இவர்களுக்கு தீங்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னோடு தன்னுடைய தோழர் அபூ ரபிஆவை அழைத்துக் கொள்கிறார். மன்னனுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துச் செல்லலாம், மன்னனை குளிர்விக்கலாம், மன்னன் ஆனந்தப்படுவார். இந்த நேரத்தில் இவர்களை சொல்லலாம், மன்னரே தண்டனை கொடுக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒட்டகங்கள் நிறைய 3 ஒட்டகங்கள் நிறைய மன்னருக்கு தேவையான பொருட்கள் செல்கிறது. மைசூர் மகாராஜாவை பார்க்க போன மாதிரி போகல இல்லையா? மைசூர் மகாராஜாவை பார்க்க போனாங்களாம். அவர்கிட்ட இல்லாத என்ன இருக்கு என்று ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு, ஒருத்தர் அன்னாச்சி பழம் இல்லையா, ஒருத்தர் பெரிய பலாப்பழம். மன்னனுக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு. ஏண்டா அரசனை பார்க்க வர்றதுக்கு எலுமிச்சம்பழமா? எவன் எதை எடுத்து வந்து அவன் வாயில திணிக்கலான்ட்டான். எலுமிச்சம்பழத்தை வாயில வச்சு திணிக்கிறான். அவன் சிரிக்கிறான். என்னடா எலுமிச்சம்பழத்தை வாயில வச்சு திணிக்கிறான்? எனக்கு பின்னாடி அன்னாசி நிக்குது, அது நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருது. அன்னாசி பழத்தை வாயில வச்சு திணிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ரத்தம் ஒழுகுது, ஒழுக ஒழுக சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிற? எனக்கு பின்னாடி பலாப்பழம் நிக்குது. அதனுடைய நிலைமை என்ன ஆக போகுதோ தெரியலையே, அதை நினைச்சு நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மன்னனுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுத்து விட்டு மன்னனை ஆனந்தப்படுத்தி, நஜ்ஜாசி மன்னரை ஆனந்தப்படுத்தி, மன்னர் கேட்கிறார், எதற்காக வந்தீர்கள்? எங்கள் நாட்டில் இருந்து 40 பேர்கள் அடைக்கலமாக இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களை மீட்டிச் செல்ல வேண்டும் அல்லது அவர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், அழைத்து வாருங்கள் 40 பேர்களையும். மன்னர் அழைக்கிறார். எதற்காக இங்கு வந்தீர்கள்? துணிச்சலாக, அல்லாஹு அக்பர், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் துணிச்சலாக சொன்னார்கள், மன்னரே, உங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வந்திருக்கிறோம். மன்னருக்கு எனக்கு ஏகத்துவமா? என்ன சொல்ல போகிறீர்? அவர் ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். சூரத்துல் மரியமை அழகான குரலில் ஜாஃபர் தையார்
அவருடைய குரல் இயற்கையில் அழகானது. அந்த அழகான குரலில் ஓதி முடிக்கிற போது மன்னரின் கண்களில் இருந்து கண்ணீர் ஊற்றுகிறது. மன்னரின் கண்களில் கண்ணீர் ஊற்றுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார், மன்னர் கொண்டு வந்ததை எல்லாத்தையும் தூக்கு. இவர்களின் தலைவர் எந்த முகம்மதோ அவரை நீ தேடிச் செல். யாரை நீ சிதைப்பதற்காக வந்திருக்கிறாயோ அந்த முகம்மதை தேடிச் செல். நஜ்ஜாசி அறிவுரை செய்துதான் அம்ர் இப்னு ஆஸ் ரசூலை தேடி வருகிறார்கள். கொல்ல போனவர்கள் ரசூலை தேடி வருகிறார்கள். இந்த ஜாபரு தையார் இடத்திலே என்ன இருந்தது? மன்னரிடத்திலே போய் பேசுகிற போது என்ன இருந்தது? மன்னர் இவருக்கு தங்கை செய்கிறாரே அவரிடத்திலே என்ன இருந்தது? தக்வாவை தவிர எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இறையச்சம் இருந்தது. மன்னர் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். இந்த இடத்திலே நீங்கள் எவ்வளவு நாளும் தங்கலாம், உங்களுக்கு நான் அடைக்கலம் அளிக்கிறேன் என்றார் அல்லவா? இதான் தக்வா இருந்துச்சுன்னா அல்லாஹ் கண்ணியத்தை தானா தேடி கொடுத்து விடுவான். அஞ்சாவது, இனித்தக்குல்லாஹ் யஜ்அலு லக்கும் ஃபுர்கானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லுகிறானே, தக்வா இருந்தால் பிரித்தறிகிற ஆற்றலை நான் கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ். சமயோஜித அறிவு யாருக்கு கிடைக்கும்? சமயோஜித அறிவை நான் யாருக்கு கொடுக்கிறேன் என்றால், யார் பிரித்தறிகிற ஆற்றல் யாருக்கு வரும் என்றால், யார் இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்தில் என்ன இருந்தது? தக்வாவை தவிர ஒண்ணுமே இல்லை. ஆனா பிரித்தறிகிற ஆற்றலை அல்லாஹ் அவ்வளவு அலாதியாக வழங்கினார் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவுக்கு. சபையெல்லாம் கூடி அமர்ந்திருக்கிறது. ஒரு பெண்மணி புர்காவோடு வந்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்களாம், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னு. இந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை தரட்டும்னு ஒரு துஆ செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து 10 நிமிஷத்துல திருப்பி வருது, உமர் ரலியல்லாஹு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் அப்படின்னுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தான் ஏற்கனவே நான் துஆ செய்தேன் அம்மா, பிறகு ஏன் அம்மா? அந்த அம்மா ஒன்னும் சொல்லல. திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னுச்சு. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். பக்கத்தில் இருக்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, உபய் என்ன சிரிக்கிறீர்கள்? இல்ல அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், எப்பயுமே இபாதத்துன்னே இருக்கிறாரு, வீட்டுக்கே வர்றதில்லைங்குது அந்த அம்மா. ஒரே தொழுகை ஒரே நோன்பு எல்லாம், ஆனா வீட்டுக்கே வர்றதில்லை, ரொம்ப நல்லவர். ஏமா இவர் சொல்றது சரிதானான்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. ஆமா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னுச்சு. ஆமா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நீங்களே தீர்ப்பு செய்யுங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பளித்தார்களாம், 4 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக வீட்டுக்கு சென்றே ஆக வேண்டும். ஒரு ஆணுக்கு 4 மனைவியை திருமணம் முடிக்க அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீட்டிலே இருப்பதாக இருந்தால் 4வது நாள் முடிந்தவுடன் அடுத்து பழைய மனைவிக்கு, 3 மனைவி போக அடுத்து 4வது நாள் பழைய மனைவிக்கு வந்து விட வேண்டும். அதனால 4 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்களாம். இந்த பிரித்தறிகிற ஆற்றலை உபய்க்கு அல்லாஹ் கொடுத்ததற்கான காரணம் அவரிடத்தில் இருந்த தக்வா. எங்கு சென்றாலும் உபய் தீர்ப்பளித்தால் உபையின் தீர்ப்பை மிஞ்சுவதற்கு அகிலத்தில் ஆளே இல்லை. காரணம் அந்த தக்வா. 6வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தக்வாவுனால என்ன வச்சிருக்கான் தெரியுமா? இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் நான் தக்வா உள்ளவர்களோடு தான் இருக்கிறேன் என்கிறான். நான் இறையச்சவாதிகளோடு இருக்கிறேன். அப்படி நான் இருக்கிற போது அவர்கள் உபகாரிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் யாரோடு இருக்கிறானோ அவர்கள் உபகாரிகளாக மாறிவிடுவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு இடத்திலே இருந்தது என்ற தக்வா மட்டும்தான். தக்வா இருந்ததால் அல்லாஹு அக்பர். நிறைய வரலாறு சொல்ல வேண்டும் உம்மு சுலைமை பொறுத்தவரை. உம்மு சுலைம் மாதிரி ஒரு உபகாரியை பார்க்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சாப்பிட்டு 2 நாள். இதை உணர்ந்து கொண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு இடத்துல 4 ரொட்டியை கொடுத்து
பெருமானாருக்கு சாப்பிட வை என்று அனுப்பிச்சு விட அந்த சின்ன பையன் அனஸ் ரலியல்லாஹு முன்னாடி வந்து நிற்கிறார். எல்லோரும் ரசூலை பார்க்கிறார்கள், ரசூல் அனஸை பார்க்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா 4 ரொட்டி எடுத்து இப்படி காட்டினாங்களாம். நாயகமே உங்களுக்கு தான் ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், நாயகமே உங்களுக்கு ரொட்டி. நம்ம அரசியல்வாதி மாதிரி இல்ல நாயகம், அப்படி தனியா வந்துரு நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் அனஸ் இங்க இருக்கிற எல்லோருமே பசியோடு இருக்கிறார்கள் அனஸ். அப்ப சகாபாக்கள் எல்லாம் அனஸை திரும்பி பார்க்கறாங்க. 4 ரொட்டியோடு நிக்கிறாரு. அனஸ் உங்க அம்மாட்ட போய் சொல்லு 90 பேர்களும் உங்கள் வீட்டுக்கு வருவதாக சொல்லி, 90 பேர்களும் வருவதாக சொல். அனஸ் 4 ரொட்டியை தூக்கிட்டு ஓடுறார். அம்மா 4 ரொட்டி தான் வீட்டுல, ஆனா ரசூல் 90 பேர்களோடு வருகிறார்கள். அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் மீது அச்சமும் இறையச்சமும் தக்வாவும் எவ்வளவு இருக்க வேண்டும். பெருமானார் வந்தால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது மகனே, நீ கவலைப்படாதே மகனே. வந்தார்கள் பெருமானார். உம்மு சுலைமை பார்த்து சொன்னார்கள், அம்மா அடுப்பில் இருந்து பாத்திரத்தை இறக்க வேண்டாம், கொடுத்து கொண்டே இரு. அந்த வீடு சின்ன வீடு, ஒரு 10 பேர் தான் உட்கார்ந்து சாப்பிட முடியும், 10 பேர் தான் சாப்பிட முடியும். 10 பேரா சாப்பிட்டாங்க. கொண்டு வந்த அந்த 4 ரொட்டி முடியவே இல்லையே, முடியவே இல்லையே. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தானே. எதனால் கொடுத்தான்? தக்வா. அதனால தானே பெருமானாரை பார்க்க அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு வரும்போது பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? நேத்து ராத்திரி அல்லாவே உங்க குடும்பத்தை பார்த்து சிரிச்சான். விருந்தாளியை கூட்டு போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இவங்க சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி விருந்தாளியை சாப்பிட வைத்தீர்களே, இதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான். லஹிக் அல்லாஹ் மின் உஸ்ரத்திக். அப்ப அல்லாஹ் அவர்களோடு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் உபகாரியாக மாறி போனார்கள். அல்லாஹ் எதனால் வந்தான் என்றால் இறையச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். 7வதாக வத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, இறையச்சம் வந்துருச்சுன்னா கௌலை சதீது வந்துரும், சரியாக பேசத் தொடங்கி விடுவார். அல்லாஹ் நாவிலே நல்லதை மட்டும் பேச வைப்பான். யாருக்கு தக்வா வந்துருச்சோ அவங்க வாயில அல்லாஹ் நல்லதை மட்டுமே பேச வைப்பான். கூலு கௌலன் சதீதா. அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே என்ன இருந்தது? இறையச்சம் தானே இருந்தது. அஹ்மத் இப்னு ஹம்பல், குர்ஆன் மக்லூக்கா கைர மக்லூக்கா, குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? மன்னர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லு, இல்லைன்னா சிறையில போடுவேன். ஆனால் மன்னருக்காக வளைந்து கொடுக்கவில்லையே, காசுக்காக வளைந்து கொடுக்கவில்லையே, தன்னுடைய செருப்புக்கு கீழே திருகங்களை கொண்டு வந்து நிரப்பினார்களாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் செருப்புல திருகங்களை நிரப்பினார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும், ஒரு காலமும் சொல்லவில்லையே. அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்தில் இருந்தது என்ன? இந்த இறையச்சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹு அக்பர். 8வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. தக்வா மட்டும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலும் சுப செய்தி, மறு உலகத்திலும் சுப செய்தி. இறையச்சத்திற்கு இறைவன் கொடுக்கிற பரிசு இந்த உலகத்திலும் சுப செய்தி, மறு உலகத்திலும் சுப செய்தி. காலித் இப்னு வலீத் பெருமானார் சொன்னார்களே, காலித் இந்த உலகத்திலும் இறைவன் உன்னை கண்ணியமாக வைத்திருப்பான், மறு உலகத்திலே காலித் நீ என் கொடியை வாங்கிக் கொண்டு முன்னால் சென்று கொண்டிருப்பாய். இந்த உலகத்திலேயும் கண்ணியம், மறு உலகத்திலேயும் கண்ணியம். காலிதுக்கு அப்படி என்ன இருந்துச்சு? இறையச்சத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது, உக்கிரமமாக போர் நடக்கிறது. போர்ப்படை தளபதி காலித் இப்னு வலீத். காலித் போருக்கு சென்றாலே வெற்றி நிச்சயம். காரணம், பெருமானாரின் முடியை உள்ளே வைத்து வெற்றி வாகை சூடியவர் காலித். போர் நடக்கும் போதே உமர் ரலியல்லாஹு செய்தி அனுப்புகிறார்கள், காலித் போர் நடந்துகிட்டு இருக்கு உக்கிரமமாக, உன்னை தலைமை பதவியிலிருந்து இறக்கிவிட்டேன். இந்த நொடியிலிருந்து தலைவர் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ். நமக்கெல்லாம் இப்படி நடந்தா என்ன நடக்கும்? அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? என்ன நடக்கும்? போர் நடந்து கொண்டிருக்கிற போதே தலைமையிலிருந்து இறக்குகிறார்கள். அபு உபைதா தான் தலைவராக இருப்பார். ஒன்னு கூட பேசல, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை தவிர உமர் எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை.
போரெல்லாம் முடிகிறது. உமர் ரலியல்லாஹுவை சந்திக்கிறார்கள். உமரே, படை நடக்கிற போது பதவியிலிருந்து என்னை இறக்குவதற்கு என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒற்றை வரியில் சொன்னார்கள். எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் போனால் வெற்றி, காலித் இப்னு வலீத் போனால் வெற்றி என்று எல்லோரும் பேசுகிறார்கள். வெற்றி தோல்வியை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று சமூகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இதை செய்தேன் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தன் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த காலிதினுடைய தக்வா, இந்த காலிதினுடைய இரையச்சம் படை நடத்துகிற போது கூட குறையவில்லை என்றார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அந்த அச்சம் இருக்கிற காரணத்தினால் தான் அதே இடத்திலே பதவியை கொடுத்து விட்டு இறங்கினார். சாதாரண ஒரு சிப்பாயாக போர் செய்தார். அப்ப இந்த தன்மையில நமக்கு வருமா? நல்லா இருக்கும் போதே போஸ்ட குடியா வேற ஆளுக்கு கொடுக்கணும்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுல இருந்து அவர் எதிரியாயிருவார். ஆனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன போதும் கூட இந்த தக்வா அவரை எப்படி காப்பாற்றியது? இந்த உலகத்திலும் அவருக்கு வெற்றி, மறு உலகத்திலும் வெற்றி. 9வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வத்தகுல்லாஹ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். தக்வா இருந்தா கல்வி ஞானத்தை நான் கொண்டு வந்து கொட்டுகிறேன் என்கிறான் அல்லாஹ். தக்வா உள்ளவர்களுக்கு நான் கல்வி ஞானத்தை கொடுக்கிறேன். இப்ப கல்விங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்க படித்து கொடுக்கறதெல்லாம் கல்வி, இதெல்லாம் கலைகள். கல்வி என்பது புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். புத்திய எங்கேயாவது 4 கிலோ புத்தி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வர முடியுமா? 4 கிலோ புத்திய கொடுங்கன்னு சொல்லி யாராவது வாங்கிட்டு வர முடியுமா? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, இமாம் புகாரி 100 பேர் சேர்ந்தாங்க இமாம் புகாரிட்ட. இமாம் புகாரி இமாம் இடத்தில் இருந்தது இரையச்சம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு ஹதீஸை எழுதுவதற்கு 2 ரக்காத்து தொழுதுவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஹதீஸை எழுதுவார்களாம். அந்த இரையச்சத்தோடு இருந்ததால் 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 ஹதீஸ் வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டாங்க. ஹதீஸ்களை எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு 100 பேர் சொன்னாங்க, நாங்கள் சொல்லுகிற ஹதீஸ் சரிதானான்னு. எல்லா ஹதீஸை அப்படியே கேட்டுட்டு 100 பேர் ஒவ்வொருத்தரும் 10 ஹதீஸ், 100 பேர் 1000 ஹதீஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாராம். நீ ஹதீஸ் இப்படி மாத்தி சொன்ன, அந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸ் இப்படித்தான் சொன்னாங்களாம். நீ மாற்றி மாற்றி சொன்னாய், உண்மையான ஹதீஸ் இப்படித்தான். அப்ப இமாம் புகாரிக்கு இந்த கல்வி ஞானத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே கொடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி ஞானம் தக்வாவால் வருகிறது. ஆனா இன்னைக்கு தக்வாண்டா என்னன்னே நமக்கு தெரியல. தக்வா எதனால் கிடைக்கும் அதையும் நான் உங்களிடத்திலே சொல்லுவேன். எதனால் தக்வா கிடைக்கும்? 11வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன் தஸ்லிஹு வ தத்தகு ஃபைனல்லாஹு கான கஃபூரர் ரஹீமா. இறையச்சத்தோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் அல்லாஹ் உங்களிடத்திலே கஃபூராக ரஹீமாக இருப்பான். நீங்க மனசுக்குள்ள அல்லாஹ்வை வச்சீங்கன்னா, இறையச்சத்தோடு இருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் ரஹீமாக இருப்பான். இல்லையா? நாம செய்யறதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முதலாளிகிட்ட நடந்த மாதிரி தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முதலாளி தொழுகவே மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். எங்க தொழுதுங்க, அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அதெல்லாம் மன்னிச்சிருவான். எங்க தொழுதுங்களேங்க, அல்லாஹ் ரஹீம். ஒரு நாள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அழகா செஞ்சாங்க. கோதுமைகளை எல்லாம் விதை என்று மன்னர் சொல்ல எல்லாம் கம்பா விதைச்சு விட்டாங்க. கம்பு விதைச்சா என்னதான் வரும்? கம்பு தான் அறுவடைக்கு வருகிறது. அரசர் கேட்கிறார், என்னங்க கோதுமையை விதைக்க சொன்னே கம்பா வருது? லுக்மான் சொன்னாங்க, நான் கோதுமையை தான் விதைச்சேன், என்னவோ தெரியல கம்பா வந்துட்டு இருக்கு. மன்னனு கோவம் வந்துருச்சு, நான் எனக்கு இருக்குனா? கோதுமையை விதைத்தால் கோதுமை தானே வரும், எப்படி கம்பு வரும்? சொன்னால் லுக்மான் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இருக்குனா? தூங்கிவிட்டு அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் கரீம் என்றால் அல்லாஹ் கொடுப்பதற்கு என்ன அல்லாஹ் இழுச்சவாயனா? அவன் சொன்னதை செய்தால் தானே அல்லாஹ் கொடுப்பான், இல்லையா? அப்ப அல்லாஹ்வை கஃபூராகவும் ரஹீமாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அன்புக்குரியவர்களே தக்வா இருக்க வேண்டும். 12வதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு அக்பர், மையத்தகில்லாஹ் யஜஅலு லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் தக்வாவோடு இருக்கிறாரோ அவருடைய விஷயங்களை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறார். எந்த விஷயத்துக்கு போனாலும் தக்வாதாரி போன உடனே நடக்கும். விஷயங்களை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறார். 13வதாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களையே பிரியப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல 14வது ஒரு இடத்துல சொல்றான், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் சென்ற காரியத்தில் எல்லாம் வெற்றி வேண்டுமா?
தக்வாவோடு இருங்கள், உங்களுக்கு நான் வெற்றியை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்கள் செய்கிற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? 15வதாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்களிடத்திலிருந்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். தக்வா இல்லைண்டா இந்த அமலுக்கு எந்த வேலையுமே இல்லை. அல்லாஹ் என்னமோ அழகாக சொல்கிறான். 16வதாக அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்கிறான், அல்லாஹு அக்பர், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், நாளை சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள்? முத்தகீன்கள் மட்டுமே இருப்பார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு எல்லா இடத்திலும் பாஸ் என்கிறான். இந்த பாஸ்ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா தமிழ்ல? இல்லையா? மஃபாஸ் அரபியிலிருந்து வந்த வார்த்தை. சென்றதில் எல்லாம் யாருக்கு வெற்றி இருக்கிறது என்றால் தக்வா உள்ளவர்களுக்கு இருக்கிறது. 18வது அல்லாஹ் அழகா சொல்லுவான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பாதுஹும் லிபாதின் அது, நாளை மறுமையில இங்கே இருக்கிற நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன், ஆனால் தக்வாவோடு இருந்தவர்கள் மறுமையிலும் நண்பர்களாகவே இருப்பார்கள், மறுமையிலும் நண்பர்களாகவே இருப்பார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன அழகா சொல்றான், இன்ன ஹைரஸ் ஸாதி தக்வா. ஊருக்கு கிளம்புறதா இருந்தாக்கா நாம ஊருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்கிறோமே, மறுமைக்கு தேவையான பொருட்களில் எல்லாம் சிறந்த பொருள் என்ன தெரியுமா? மறுமைக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையிலும் சிறந்தது என்ன தெரியுமா? இன்ன ஹைரஸ் ஸாதி தக்வா, தக்வாதான் ஜாதிலேயே கட்டிச்சாதங்களில் சிறந்தது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். நிறைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஃபஸ்பிர் ஃபஇன்னல் ஆகிபத லில் முத்தகீன், கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள், முடிவு முத்தகீன்களுக்கு சொந்தமானது, முடிவு முத்தகீன்களுக்கு சொந்தமானது. இந்த தக்வா எதனால் கிடைக்கும்? 10 அம்சம் இருந்தா தான் தக்வாவே வரும். 20ஐயும் அல்லாஹ் சொல்லிட்டு 10 அம்சம் இருந்தா தான் தக்வாவே கிடைக்கும். இதுல எத்தனை இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம், அதை பெருக்க போகிறோம். முதலாவது அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வின் பயம் இருக்க வேண்டும். தக்வா வரணும்னா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். பயம் இல்லாம தக்வா வராது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசி என்று தீர்ப்பு செய்யப்பட்டவனை அழைப்பான். அல்லாஹ், ஏண்டா என்னைக்காவது என்னை நீ பயந்தியான்னு கேட்பான். அல்லாஹ், என் மேல அச்சப்பட்டியா அல்லாஹ்? இரவு நேரத்திலே திடீரென்று தூக்கம் வரவில்லையா அல்லாஹ்? அப்படி திரும்புகிற போது என் உடலெல்லாம் வலித்தது ரப்பே, அந்த நேரத்திலே நீதான் எனக்கு குணத்தை ஏற்படுத்துபவன் என்று நான் நினைத்தேன் ரப்பே. அந்த நேரத்தில் நீ நினைச்சில்ல, நான் தான் உனக்கு எல்லாம் நினைச்சில்ல, சென்று விடு சொர்க்கத்திற்கு. அதனால முடிவு செஞ்சிடக்கூடாது, நாம அந்த ஆளா இருந்தரலாம், இருக்கிற எல்லா பலா முசீபத்தையும் செஞ்சுட்டு இல்லையா, அதுக்கப்புறம் யா அல்லாஹ் உன்னை ஏவே பிடிச்சுக்கிறேன், அதெல்லாம் முடியாது. தாலிக்க ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு. அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வினுடைய பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது அல் அமலு பித்தன்சீல், அல் குர்ஆனின் படி அமல் இருக்க வேண்டும். குர்ஆனின் படி அமல் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தின்படியாவது நாம் அமல் செய்யறோமா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 6666 வசனத்தை ஓதுறமே, நான் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அல் அமலு பித்தன்சீல். மூணாவது அர் ரிலா பில் கலீல், அல்லாஹ் கொடுத்த குறைவானதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது போதும். அபூ ஹுரைரா பொருந்திக் கொண்டார்களே, அது மாதிரி பொருந்திக் கொள்ள வேண்டும். இங்க நம்ம அப்படி இல்லையே, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல 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 என்று இருக்கக்கூடியவர்களுக்கு தக்வா வராது. அர் ரிலா பில் கலீல், குறைவானதையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்கான தயாரிப்பு இருக்க வேண்டும். மௌத்தா போறது உறுதியாயிடுச்சு. யாருமே நான் மௌத்தா போக மாட்டேன்னு யாராவது ஒரு ஆள் கையை தூக்க முடியுமா? சபையில யாரும் தூக்க முடியாது. என்னைக்குன்னு தெரியாது. மௌத்து உறுதி, அதற்கான தயாரிப்பு இருக்கிறதா? அஞ்சாவது அல்லாஹு அக்பர் அல் ஹிர்ஸ் அலா தஆ, வணக்க வழிபாடுகளில் பேராசை இருக்க வேண்டும். நம்பி அனுப்பக்கூடாது பள்ளிவாசலுக்கு, பேராசை இருக்க வேண்டும். வத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு போட்ட அல்லாஹ் இத்தனை ரக்காத் தொழுதா போதும், இப்படி நோன்பு வச்சா போதும். ஆனா தக்வாவுக்கு மட்டும் கட்டுப்பாடே இல்ல. வத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், முடிந்தவரை தக்வா கொள்ளுங்கள், முடிந்தவரை. அப்ப தாஅத், வணக்க வழிபாடுகளில் ஆசை இருக்க வேண்டும். ஆறாவது முஜாலசத்து சாலிஹீன், நல்லோர்களின் தொடர்பு இருக்க வேண்டும். தக்வா வரணும்னா உடனே வராது, நல்லோர்களின் தொடர்பு இருக்க வேண்டும். ஏழாவதாக தர்க்குல் ஹராம், அறவே ஹராமை விட்டு விட வேண்டும். வட்டியை விட்டுருக்கம்மா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். வட்டியை விட்டுட்டோமா, அது ஒண்ணு விட்டா பத்தாதா? அன்புக்குரியவர்களே, வட்டி இது போன்ற பெரிய பெரிய ஹராம்கள், இதை விட வேண்டும். எட்டாவது தர்க்கு சுபஹாத், சந்தேகமான விஷயங்களை விட்டுவிட வேண்டும். சந்தேகத்திற்குரிய இது ஹலாலா ஹராமாங்கிறதுல சந்தேகம் இருக்கிறதா, அதையும் விட்டுவிட வேண்டும். ஒன்பதாவதாக அல் அஃபு அனில் குத்ரா, ஆற்றல் இருக்கிற போதே மன்னிக்க வேண்டும். மன்னிக்க முடியாதால மன்னிக்கிறது இல்ல. நான் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மன்னிச்சிட்டேன் இப்படி சொல்றதல்ல மன்னிப்பு.
தனக்கு கீழே உள்ளவர்களை மன்னிக்க முடியும், மன்னிக்கிறார். கோபம் கொள்ளாமல் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பு இருக்கிறதே தக்வாவை கொண்டு வந்து கொடுத்துவிடும். 10வது அல் ஹிர்ஸ் அலா சித்கி ஃபில் கௌலி வல் ஃபஅல், சொல் செயல் அத்தனையிலும் உண்மை இருக்க வேண்டும். இந்த 10 இருந்துச்சுன்னா தக்வா தானா வந்து சேர்ந்துக்கும். இந்த 10ம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் 20 வெகுமதிகளை கொடுக்கிறான். இந்த 10க்குள்ளே அல்லாஹ் தக்வாவை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தகீன்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தக்வாவோடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக.